இந்த விஷயத்தை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதி பக்கத்தில் இருக்க வேடநற்றன்ற பகுதியில் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை வந்து வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அவங்க வீட்டில் அந்த பொண்ணு வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த சமயத்தில் வந்து வீட்டில் கழிப்பற வசதி இல்லைன்றதுனால வெளியே போயிருக்காங்க. அப்படி வெளியே போன நேரத்தில் அந்த நேரத்தில் உடம்பெல்லாம் சிதைச்சி உடம்பெல்லாம் பல காயங்கள் பண்ணி கொண்டு இருக்கானுங்க, வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்கானுங்க. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இந்த சொசைட்டியில் நடந்து தான் இருக்குது. இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு கவர்மெண்ட்டில் என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்தால் தான் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நடந்த பிறகு பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் எந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியுமோ தடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துடணும். அதை விட்டு அவனுங்களை அணுவணுவாக சாவடிக்கணும். அப்படி சாவடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தன் அந்த மாரி செய்யணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஒருத்தனை இந்த மாதிரி செய்கிற ஒருத்தனை திருப்பி ஜெயில் போயிட்டு சும்மா வெளியே விட்டுன்னு வச்சுங்களேன், அது ஊக்கமாயிடும். அதனால் எந்த அளவுக்கு தீர்ப்புன்றது ரொம்ப கடுமையாக இருந்தால் அதை மட்டும்தான் இன்னொரு டைம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.